அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதை பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கு பந்தனம்னு சொல்லலாம், திக் பந்தனம்னு சொல்லலாம், களரி பந்தனம்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த திக் பந்தனத்தை எந்த தெய்வத்தை வச்சு நம்ம இந்த திக் பந்தனம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஷ்ட பைரவரை வச்சு இந்த திக் பந்தனம் பண்ணுறோம். சரி, இந்த திக்பந்தனத்தை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஆதி காலங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோவில்கள்லையும் சரி, இல்லை குறி சொல்லக்கூடியவங்க, இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் எந்த விதமான மாந்திரீக பிரச்சனையும் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, அந்த இடத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. குறி சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய தெய்வத்தை எந்த ஒரு தொழில் போட்டிகள்னாலேயோ, தன்னுடைய தெய்வத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த மாந்திரிகர்களும் எந்த ஒரு விஷயத்துலையும் கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதி காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை வீட்டை சுற்றி என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா 4 திசைகளில் திக்பந்தனம் போட்டு வச்சுக்கிடுவாங்க. 4 திசைகளில் திக்பந்தனம். இந்த திக்பந்தனம் பார்த்திங்கன்னா பைரவரை வச்சும் திக்பந்தனம் பண்ணலாம், வீரபத்ரவரை வச்சும் திக்பந்தனம் பண்ணலாம், காளியை வச்சும் திக்பந்தனம் பண்ணலாம், கிங்கிலியனை வச்சும் திக்பந்தனம் பண்ணலாம். சரிங்களா? இது போல் ஒரு சில உக்கிர தெய்வங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், திக்பந்தனம் கட்ட முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஷ்ட பைரவரை வச்சு திக்பந்தனம் செய்யக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த திக்பந்தனத்தை நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டை சுற்றி 4 திசைகள்லையுமே இந்த திக்பந்தன எந்திரத்தை நம்ம மந்திர ஊரு கொடுத்து முறைப்படி பூஜை செய்து அந்த எந்திரத்தை 4 திசைகள்லையுமே ஒரு அடிக்கு குழி நோண்டி அதை பிதைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான ஏவலோ பிள்ளியோ சூனியமோ காத்து கருப்பு இந்த மாதிரி துர்தேவதைகள் அந்த இடத்துக்குள்ளே அந்த எல்லைக்குள்ளே அது நுழைய முடியாது. அந்த அளவுக்கு இந்த அஷ்ட பைரவர்கள் அஷ்ட திசைகள்லையுமே இருந்து காவல் காப்பாங்க. ஒரு கோவிலில் கற்பகிரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் சிலைக்கு எப்படி காவல் தெய்வங்கள் காவலாக இருந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை காவல் காக்குதோ, அதே போல் அஷ்ட திசைகள்லையுமே, அது 8 திசைகள்லையுமே இந்த பைரவர் இருந்து அந்த குடும்பத்தை காப்பது உண்டு. சரிங்களா? அதனால தான் 4 திசைகள்லையுமே இந்த எந்திரத்தை பிதைச்சி உள்ளக்க பூமியில் பிதைச்சிருவாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இது அந்த நேரம் காலம் வந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் கைக்கூடி கிடைக்கும். சரிங்களா? ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா அந்த நேரம் வரலைன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணமே வராது. சரிங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணம் வராது. அவளுக்கு அந்த நேரம் சரியாகணும் அப்படிங்கிற அந்த நேரம் இருந்துருச்சுன்னா இதை பயன்படுத்தணுங்கிற அந்த அமைப்புங்கிறது வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சரிங்களா? இது ஒன்று இருந்தாலே போதும். இந்த மந்திர தந்திரம், இந்த மாய விஷயங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கடே அண்டாது. சரிங்களா? நம்ம இந்த செய்வனைக்கும் பயப்பட தேவையில்லை, எதுவும் மாந்திரிகர்கள் நம்மளுடைய தெய்வங்களை கட்டிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த மாந்திரிக விஷயங்களுக்கே நம்ம துளி கூட பயப்பட தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான இருக்கும். இன்றைக்கும் முழுமையான மாந்திரிக விஷயம் தெரிந்த நபர்கள் பூராமே இந்த திக்பந்தனத்தை தன்னுடைய தெய்வத்தை சுற்றி போட்டிருப்பாங்க, இந்த எந்திரங்களை பிதைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மாந்திரிகத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் தன்னுடைய தெய்வத்தை எவனும் கட்டிடக்கூடாது, நம்மளுடைய குலதெய்வத்தையோ இல்லை நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை யாரும் கட்டிடக்கூடாது. முதல்ல ஒரு செய்வனை வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு துணை செய்யக்கூடிய தெய்வத்தை என்ன செய்வாங்கன்னா கட்டிடுவாங்க. கட்டினாத்தான் அந்த செய்வனை வைக்க முடியும். அதனால நம்மளுடைய முதல்ல அந்த தெய்வத்தை கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை சுற்றியோ தன்னுடைய குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றியோ இந்த திக்பந்தனங்கிறது போட்டுக்கிடுவாங்க. இந்த திக்பந்தனம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எந்த தெய்வத்தை வச்சு திக்பந்தனம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபைரவர், அதாவது அஷ்ட பைரவர்களையுமே வச்சு இந்த திக்பந்தனம் பண்ண போகிறோம். சரி, இந்த திக்பந்தனம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை ராகு கால நேரத்தில் இந்த எந்திரத்தை எழுதிக்கிறலாம். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த ராகு கால நேரத்தில் இந்த எந்திரத்தை எழுதிக்கலாம். இல்லைன்னா அமாவாசை அன்னைக்குன்னு இந்த எந்திரத்தை எழுதிக்கலாம். இல்லைன்னா சனிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் இந்த எந்திரத்தை எழுதிக்கலாம். ஒரு செப்பு தகடு எந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு 4 எந்திரங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 4 எந்திரமே இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய எந்திரத்தை ஒரு 4 தகட்டிலையுமே எழுதிருங்க. சரிங்களா?
எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ ஒரு வீட்டுக்கு அஷ்டதிக்கு பந்தனம் போட போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 நபர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேருடைய பெயரையுமே அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிருங்க. சரிங்களா? எழுதிட்டு 4 எந்திரத்துலையுமே அந்த எந்திரத்தில் எழுதிருங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா பசும்பால், மஞ்சள், சந்தனம் இந்த திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து குங்குமம் தடவி பலி கொடுத்து அந்த எந்திரத்தில் அந்த எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுருங்க. அப்புறம் அந்த எந்திரத்தை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதன் பிறகு விபூதியால் தொடச்சி அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அத்தரு புனுகு ஜபாது கோரோசனை இது அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்கன்னா அந்த எந்திரத்து முழுவதுமே 4 எந்திரத்துலையுமே தடவுங்க. சும்மா அப்படி விபூதி தடவுற போல் தடவுங்க. தடவிட்டு அந்த எந்திரத்துக்கு மையப்பகுதியில் சந்தனம் குங்குமமும் 4 மூலைகள்லையுமே சந்தனம் குங்குமமும் இதே போல் 4 எந்திரத்துக்குமே வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்குன்னு என்ன செய்யுங்கன்னா இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இல்லை பௌர்ணமியோ அமாவாசை இந்த தினங்களில் ஏதாவது ஒரு நாளில் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? எந்திரம் எழுதுறது தான் ராகுகால நேரம். பூஜை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா குரு ஓரை சுக்கிர இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இரவு நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் பூஜை செஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு அகல் விளக்கு ஒன்று எழுதி வச்சுட்டு ஒரு கும்பம் ஒன்று வைங்க. சரிங்களா? மண் களையத்தில் 1 லிட்டரு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு மண் களையம் புது களையம் வைக்குங்க. அந்த மண் களையத்துக்குள்ளே வில்வ இலை கொஞ்சம், வேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வெட்டி வேறு போட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று போட்டு மாவில வச்சு தேங்காய் வச்சு அந்த செம்புக்கு கலசத்துக்கு நூல் சுற்றி கலசம் கட்டும் போகிற இதே போல் வச்சு ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலை மேலே நவதானியமோ நெல்லோ பச்சரிசியோ கொட்டி இந்த கலசத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வைங்க. சரிங்களா? கலசத்தை வச்சுட்டு அந்த கலசத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மல்லிகைப்பூவோ இல்லை செவ்வரளி பூ போட்டு வாழை இலையில் படையலாக என்னென்ன வைக்கணும்னா தேங்காய், வெற்றிலை, வாழைப்பழம், அவல், பொரிக்கடலை, சுண்டல், சரிங்களா, மிளகு போட்டு உளுந்த வடை, சரிங்களா, மிளகு போட்டு உளுந்த வடை வைக்கலாம். இதே இது அசைவ படையலாக போட்டுறீங்க அப்படின்னா கோழி குழம்பு, சுட்ட ஈரல், மதுபானம், சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சுட்ட கருவாடு இந்த விஷயங்கள்லாம் வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு படையல் போட்டுருங்க. இந்த பூஜையை மொத்தம் 21 நாட்கள் பண்ணணும். முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் போட்டால் போதும். மற்ற நாட்கள் ஃபுல்லாக வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் நீங்கள் வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா 1008 மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? இதே போல் 21 தினங்களும் இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். இந்த மந்திர உரு கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருக்கணும். இந்த விரதத்தில் சிறு தவறு ஏற்பட்டுச்சுன்னா இந்த எந்திரம் வேலை செய்யாமல் போயிடும். சரிங்களா? அதனால் சுத்தபத்தத்தோடு இருந்து இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுத்து முடித்த பிறகு 21 நாள் பூஜை முடித்த பிறகு ஒரு சும்மா சின்ன அந்த எந்திரத்துக்கு உள்ளக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மண் களையம் 4 களையம் வாங்குங்க. 4 களையத்துக்குமே நூல் சுற்றி அந்த 4 களையத்துலையுமே என்னென்ன வேறு போடணும் அப்படின்னா வெள்ளருக்கு வேலை, வெள்ளருக்கு உடைய வேறு, சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா வில்வ மரத்துடைய வேறு, அடுத்து மருதாணி வேறு, அடுத்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துடைய வேறு. இந்த வேர்களை பூராமே காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த வேரை பூராமே அமாவாசை அன்னைக்குன்னு எடுக்கணும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வேர்களை பூரா காப்பு கட்டி எடுத்து இந்த வேரெல்லாம் மஞ்சள் நீரில் கழுவி இந்த எல்லா வேரையுமே 4 வேர் வச்சுக்குங்க. இப்போ மருதாணி வேராக இருந்தாலும் 4, வேப்ப வேராக இருந்தாலும் 4, வில்வ வேராக இருந்தாலும் 4, வெள்ளருக்கு வேராக இருந்தாலும் 4 நாள் பறிச்சுக்கிட்டு அந்த 4 வேரையுமே அந்த இதில் மண் குடத்தில் போட்டுட்டு அந்த எந்திரத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 4 மஞ்சள் பிள்ளையாரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்களவு பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த பிடிச்ச 4 மஞ்சள் பிள்ளையாரையுமே 4 களையத்துக்குள்ளேயும் போட்டு இந்த கருப்பு துணியால் அந்த 4 களையத்துலையுமே கட்டி அந்த 4 களையத்தையுமே உங்கள் வீட்டுடைய 4 திசைகள்லையுமே குழி நோண்டி அந்த களையத்தை உள்ளக்க வச்சு பதைச்சிட்டு அது மேலே மண் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி டெக்பந்தனம் வளர்ந்து போயிடும். இதே குடுவையை கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சு குறி சொல்லக்கூடிய அந்த தெய்வ கோயிலை சுற்றி நம்ம பதைச்சிக்கலாம். இப்படி பண்ணோன்னா தெய்வத்தை யாருமே கட்ட முடியாது. ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் தெய்வம் மாறும். சரிங்களா? ரொம்பவும் இது பவர்ஃபுல்லான முறை. இந்த முறையை பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இது இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த முறையை பண்ணுறதற்கு
மனப்பக்குவம் இருக்கணும். தேவையில்லாத சிந்தனையில் இந்த எந்திரம் எழுதக்கூடாது. தேவையில்லாத சிந்தனையில் நம்ம இந்த குடுவையெல்லாம் கட்டக்கூடாது. ஒரே சிந்தனையில் தெய்வ நோக்கத்தோடு இதை கட்டணும். தேவையில்லாத சிந்தனையில் நம்ம இருந்துக்கிட்டு குடுவை கட்டணும் அப்படின்னா வேலை செய்யாது. சரிங்களா? நான் ஒரே சிந்தனையில் நான் சொல்லக்கூடிய முறையை இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். அற்புதமாக இது வேலை செய்யும். சரிங்களா? இந்த பூஜையை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி சிவன் கோயிலில் போய் தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த பூஜைகளை தொடங்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்க இந்த அஷ்டதிக் பந்தனம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த அஷ்டதிக் பந்தனம் வாங்கிக்கலாம். சரிங்களா? எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். கொரியர் வசதி பண்ணி தருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.